Yes, we are good to go. We are going live in the next 10 seconds. Okay. We are live. We can start. வணக்கம். இது நாம் வாழக்கூடிய இந்த பெருநகரான சென்னையை கொண்டாடுவதற்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியில இந்த நகரம் சந்தித்த பல விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். ஆனா இந்த நகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய போராளிகளோ இல்ல இன்றைய பணியாளர்களோ அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஆனா நாங்க இஎஃப்ஐல ஒரு ஏரி குளம் குட்டைன்னு எடுத்து வாலண்டியர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 11 பேரை இன்னைக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு விதத்துலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த சென்னை நகரத்தை கொண்டாடுவதற்கான காரணங்கள் பல நூறு இருக்கலாம். எங்களுடைய காரணங்கள் இவர்கள் தான். இந்த 11 பேர் தான் நாங்க இன்னைக்கு சென்னையை கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம். For those of you who don't follow that much Tamil, we are celebrating the iconic city of Madras. As it commonly goes, Chennai is the city, Madras is the emotion. So here we are connecting to you on this day where Chennai celebrates her 381st birthday, if I may call so. We are wanting to honor 11 individuals who are unspoken, unsung heroes. Right? And these are people who've done something phenomenal in their area of work, which has contributed to Chennai being a global leader in several fronts. I'm in no way exaggerating. Whether it's the auto exports from Chennai, education in Chennai, healthcare in Chennai. Chennai is definitely an iconic urban center. And we today are choosing 11 reasons through these 11 phenomenal individuals to celebrate this great city that I call home. I personally love this city because I don't belong to this city. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. நிஜத்துக்கு வந்தோரை வாழ வைப்பது தமிழகத்தின் தலைநகரான சென்னை அப்படிங்கிறதுக்கு சான்று இதுல இருக்கக்கூடிய இந்த 11 பேர்லயே நீங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த மொழி பேசாத, இந்த இடத்துல இருந்து இல்லாம எங்கிருந்தோ இங்க உண்மையில சொல்லணும்னா இந்த நகரத்துல படிச்சு இந்த நகரத்துல எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல தண்ணீர்ல இருந்து, காத்துல இருந்து, வாழக்கூடிய இடம்ல இருந்து, நண்பர்கள்ல இருந்து பல விஷயங்களை இந்த நகரம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்திருக்கிற நகரத்துக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய 11 பேரை தான் இன்னைக்கு நாங்க தேர்ந்தெடுத்து மெட்ராஸ் மாணிக்கங்கள், அதாவது இந்த நகரத்துடைய மாணிக்கங்கள்னு இவங்களை செலக்ட் பண்ணி இவங்களை நாங்க கௌரவிக்கிறோம். இவங்களை கௌரவிக்கிற அளவுக்கு நாங்க பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் இருக்காங்கிறத வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது. அப்படி நாங்க முதல்ல கேட்டகரிஸா பிரிச்சிருக்கோம். கல்வி, அதாவது எஜுகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியா, ஜேர்னலிசம், ஃபீல்ட் வாரியர்ஸ், களப்பணியாளர்கள், அதற்கப்புறம் பெண் தலைமை அப்படின்ற ஒரு 4 கேட்டகரியில நாங்க பிரிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒருத்தரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் அவங்கள ஒரு பிரீஃபா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். இது எல்லாமே இஎஃப்ஐ சார்ந்த கதையா தான் இருக்கும். எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம், அவங்க யாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். அவங்க செய்யக்கூடிய பணி, சென்னைனா அவங்களுக்கு என்ன, மெட்ராஸ்னா அவங்களுக்கு என்னன்னு அவங்க உங்ககிட்ட நேரடியா பேசுவாங்க. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது கல்வியில இருந்து. எஜுகேஷன். மன்னிவாக்கம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. தென் சென்னையில ஒரு அமைதியான ஒரு கிராமம்னே கூட சொல்லலாம். நான் 90களில் முடிச்சூர் அப்படிங்கிற இடத்துலதான் வளர்ந்தேன். அப்போ மன்னிவாக்கம் அப்படிங்கிற அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலும் ஏரியும் இல்லாம அந்த ஊருக்கு ஒரு ஐடென்டிட்டியா வந்தது அந்த ஊர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அந்த காலத்துல அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்போ கூட தான் அந்த பள்ளிக்கூடம் ஒரு லேண்ட்மார்க் மட்டும் இல்லாம அந்த ஊரையே மாற்றிய ஒரு இடம். நடேசன் வித்யாசாலான்னு அந்த பள்ளிக்கு பேரு. அந்த பள்ளிக்கு ஒரு யங் உமன் லீடர் அதை டேக் ஓவர் பண்ணி அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்க பள்ளி குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிட்டு நிறைய மார்க் வாங்குற பசங்களை பேனர் அடிச்சு அப்படிலாம் பண்ணாம அவங்கள ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுப்பாங்க.
எனக்கு ஃப்ளைட்ல ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போறது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா, அந்த பசங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரி எனக்கு தெரியும். அவங்க என்ன மாதிரி ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, இவங்க பண்ண அந்த ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெருசு அப்படின்னு. இவங்களுக்கு வந்து நான் பேசுற இந்த அவார்டிக்கு வந்து நிறைய குளோபல் எக்ஸ்போஜர் உண்டு. அவங்க தன்னோட மட்டும் அதை வச்சுக்காம பல ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஆகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற ஸ்கூல்ஸோட கனெக்ட் பண்ணி இவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி விட்டு நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க பள்ளி மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தினாங்க. எனக்கு மட்டும் இல்லாம இஎஃப்ஐல இருக்கிற நிறைய பேருக்கு இவங்க ஒரு தனிப்பட்ட இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ட்ரூலி ஆனர்ட். அண்ட் நான் ரொம்ப இமோஷனலா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது திருமதி காயத்ரி ராமச்சந்திரன். இவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அவார்டி. மேம், ஓவர் டு யூ. மேம், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் மேம். Thank you, Arun, and thanks to the team EFI. Arun, Narya Solita, I don't know how am I going to speak further. It is all because of the vision of my father that the school was able to achieve so much. Of course, yes, we had an opportunity to give an identity to a place like Mannivakam, which was earlier known as Murdervakam and Thannivakam for all wrong reasons. Today, you know, it's definitely a proud moment for me to represent the school here. Being part of EFI's work, even in a small way, such a learning experience for all of us at Sri Nateshan Vidyasala. Like Arun said, though we are in the outskirts of Chennai, in a small village named Mannivakam, we have tried in every way possible to learn something from EFI and extend our support to them. I'm really glad and happy that our school has promoted several projects. Nariya pannirkom and the area ஒரு green environment மாத்திருக்கோம். எங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம the neighborhood, we have established a herbal garden in the school, vegetable garden in the campus. As much as possible, lake cleaning work ko, water conservation ko, we have contributed what small we could. We have done that. And in fact, each one plant one gra drive vachundu chinna kolandailukku nariya saplings kudutha avava neighborhood la we wanted them to convert their areas a green place, and we have done that. This recognition from EFI today is recognition for every student who had been part of this, be it the former students or the present students, the parents, staff who have always come forward to be part of such projects that are related to environment and who have come forward to volunteer for EFI and its cause. What we do in our own small sphere is something possible for many of us, you know, in our own place. If each of us could take such responsibility and ownership, come together for a cause, Chennai would be much more finer place. Chennai in Sonnale, the definition is a city of diversity. For everyone, there is a takeaway from this beautiful city. The people of Chennai have never shied away from coming together for the right cause. The very fact that EFI is one of its kind NGO run completely by volunteers, especially most of them being youngsters itself, is a testimony to what young India can do. As we celebrate Madras Day today, I think it is a day for us to celebrate people like you, Arun, your team. I think this day I should say that we are celebrating the volunteering for the planet. That way, I'm extremely grateful to you, Arun, and your team for choosing us. I would definitely say that it is a celebration of NGO like EFI. Rather than you celebrating us, I think we need to celebrate people like you. That is what I want to tell you today, Arun. Thank you so much. Thank you for the kind words and support as always, ma'am. மன்னிவாக்கம்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளி தலைமையில இருந்து அப்படியே சோழிங்கநல்லூர் பக்கத்துல வந்தோம்.